ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கூடை போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை வச்சு இப்படி அழகான ஃப்ளவர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடை போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை வச்சு இப்படி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் செஞ்சு நான் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடைக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ண கூடை போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கூடையில் நம்ம இப்படி டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இது செஞ்சுருக்கேங்க. இது எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரை எப்படி வச்சு ஃப்ளவர் போடுறதுன்னு பாருங்கள். ஒயரில் மேல் பக்கமாக இருக்கிறது நமக்கு ஒயர் சைனிங்காக இருக்கும். ஒயருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளமாக இருக்கிற பகுதியை நம்ம இப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் சேர்த்து இப்படி இந்த ஆள்காட்டி விரலில் நம்ம இந்த ஒயரை சுற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இது ஒரு ரவுண்டு, கொஞ்சம் கைக்கு ஒயருக்கும் கேப்பு இப்படி இருக்கணும். இப்படி சுற்றிக்கணும். 1 2 சுற்று, 3 4. இப்போ பாருங்க, 4 சுற்று நம்ம சுற்றியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற அந்த குட்டி ஒயரையும் சேர்த்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ ஒயரை இப்படி இருக்கிற அந்த ஒயரை இப்படி மடித்து இப்படி வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் இப்படி இந்த ரிங்குக்குள்ளே நம்ம இப்படி உள்ளே விடணும். இப்படி விட்டு இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ல இருந்து இப்படி உள்ளே இருக்கிற இந்த ஒயரை நம்ம இப்படி இழுக்கலாம். இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிக்கும். இப்போ இழுத்ததுக்கப்புறம் இந்த ஒயரை இப்படி நம்ம பக்கம் மடித்து இப்படி நம்ம பக்கம் கொண்டு இந்த ஹோலுக்குள்ளே உள்ளே விட்டு இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் மாதிரி இருக்குது. ஒயர் இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த ஹோலில் வெளியிலிருந்து உள்பக்கமாக இதுக்குள்ளே விட்டு இப்படி வெளிப்பக்கம் இருக்கிற ஹோலுக்குள்ளே நம்ம கையை இந்த 2 விரலை இப்படி விட்டு இப்படி மேலே இருக்கிற இந்த ஒயரை இப்படி இந்த ஹோலுக்குள்ளே இப்படி நம்ம இழுத்தோம்னா வெளில வந்துடும். இப்படி இழுத்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒயர் இந்த இடத்துல நமக்கு திரும்பி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த திரும்பி இருக்கிற ஒயரை நம்ம இப்போ இப்படி திருப்பி விட்டுக்குங்க. நமக்கு சைனிங்காக இருக்கிற மாதிரி தான் வரணும். மேலே பெட்டல்ஸ் நமக்கு சைனிங்காக இருக்கணும். நம்ம சுற்றும்போது ஒயருக்கு பேக் சைடில் நம்ம சுற்றுவோம். இந்த பள்ளமாக இருக்கிறத நம்ம பெட்டல்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சைனிங்காக இருக்கிறத தான் நம்ம மேல் பக்கம் கொண்டு வந்துக்கணும். இப்போ மடித்து நம்ம பக்கம் இப்படி மடிக்கிறோம். திரும்ப நம்ம இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துறோம். இப்போ 2 பெட்டல் போட்டாச்சு. இப்போ இந்த பெட்டல் பார்த்திங்கன்னா இப்படி கிட்ட தள்ளிக்கிங்க. இந்த 2ம் பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஏன்னா நம்ம 9 பெட்டல்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம இப்படி போட்டுக்கணும். இப்படி ஒயரை மடித்து வெளியிலிருந்து உள்ளே விட்டு இப்போ வெளியில் இருக்கிற உள்ள கையை உள்ளே விட்டு இந்த ஒயரை இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த பெட்டல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை ஒயரை மடித்து இப்போ நம்ம பக்கம் கொண்டு இந்த ஹோலில் இப்படி விட்டு ஒயர் இப்படி வெளியில் எடுத்துருங்க. இந்த ஃப்ளவர் போடுறது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ளவர்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ளவர் மேக்கிங் அப்படின்னு. இப்போது 4வது பெட்டல் போட்டாச்சு. இன்னும் 5 பெட்டல் நம்ம போடணும். இப்படி மடித்து இப்படி உள்பக்கமாக கொண்டு இந்த ஒயர் இதுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்தது 5வது பெட்டல். 5வது பெட்டலும்
இப்படி ஒயரை மடித்து வெளியிலிருந்து உள்ளே விடுறோம். இப்படி ஒயரை வெளிப்பக்கம் இருந்து இப்படி உள்பக்கம் கையை விட்டு எடுத்துக்கிறீங்க. ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஒயரை மடித்து இப்போ நம்ம மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா மடிக்கும்போது இந்த இடத்துல நமக்கு மொக்கு மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்படி மடித்து இப்படி கொண்டு வந்துக்கணும். ஒவ்வொரு பெட்டல்ஸ் போடும்போதும் நம்ம கொஞ்சம் கிட்ட நெருக்கி போடணும். இன்னும் 5 பெட்டல் போட்டிருக்கோம். இன்னும் நமக்கு 4 பெட்டல் வரணும். அதனால் இப்படி நகர்த்திக்கலாம். சரிங்களா? இப்போ 8வது பெட்டலும் போட்டாச்சு. நமக்கு கேப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல கூட நம்ம வச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 8 பெட்டல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு பெட்டல் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெட்டல் போட்டுக்கலாம். பாருங்கள். இந்த பெட்டல் போட்டோமா, இதை இப்படி மடித்து இப்படி உள்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. உள்ளே கொண்டாந்து இப்படி வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் நமக்கு பெட்டல் இருக்குது. இப்போ இந்த இடம் தான் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பெட்டல் போட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 9 பெட்டலும் நம்ம போட்டாச்சு. இப்போ 9 பெட்டல்ஸ் போட்டாச்சு. நம்ம இந்த பெட்டலில் முடிச்சிருக்கோம். அடுத்த லைன் வந்து நம்ம இந்த பெட்டலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. நேச்சுரல் லுக் வரணும்னா ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெட்டல் வந்து பெருசாகவும் ஒரு பெட்டல் சின்னதாகவும் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லுக் வந்து நமக்கு இருக்கும் இந்த ஃப்ளவருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த ஃப்ளவரில் இந்த பெட்டலில் நம்ம போட போகிறோம். ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி உள்பக்கமாக வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக எடுத்து இப்போ இந்த ஹோலில் இப்படி கோர்த்து வெளியில் எடுத்துக்குங்க. ஒரு பெட்டல் மேலேயே இன்னொரு பெட்டல் நம்ம போடுறோம். இப்படி ஒயரை திரும்ப நம்ம பக்கம் இப்படி மடித்து இப்படி நம்ம பக்கம் கொண்டு வந்து திரும்பி இந்த இதுக்குள்ளே உள்ளே விட்டுக்கலாம். நமக்கு இந்த ஹோல் வந்து நமக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம ஒயரை வந்து கையில் சுற்றும் போதே கொஞ்சம் பெரிய சைஸில் ஹோல் இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இந்த ஷேப்பில் வரும் நமக்கு. சரிங்களா? உள் சைஸ் ஹோல் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம சுற்றிக்கணும். அப்படி சுற்றிக்கிட்டோம்னா நமக்கு இப்படி பெருசாக வரும். நம்ம ஹோல் வந்து சின்னதாக வேணும்னு சொல்லி சுற்றுனோம்னா நமக்கு ஹோல் வந்து இப்படி தான் சின்னதாக வரும். இப்போ அடுத்தடுத்து ஒயரை மடித்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற அதே பெட்டல்ஸ் மேலே நம்ம லைனாக வச்சு போட்டுட்டே வரணும். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸ் மேலேயும் நம்ம 2 ரவுண்ட் லைன் வந்து போட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இன்னொரு லைன் கூட நம்ம இது மேலே நமக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு லைன் கூட போடலாம். நம்ம இல்லை போதும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதோட முடிச்சுக்குவோம். முடிச்சுட்டு பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ஸை இப்படி ஒயரில் கோர்த்துக்குங்க. இப்படி கோர்த்தோம்னா நமக்கு வெளிப்பக்கம் தான் நமக்கு வரும் இப்படி. சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளவரை இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி இங்கே பாருங்க. இப்படி 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 பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து இப்படி
இந்த ஹோலுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. நல்லா டைட்டாக எடுத்துக்கங்க. சரியா? இப்படி தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து செய்யணும். கூடை போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை வச்சு இப்படி ஒரு அழகான ஃப்ளவர் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோடய வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.